உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சிம்ம ராசி நேயர்கள் நிறைய நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த வருடமாவது நல்ல வருடமா இருக்குமா நிறைய பேரோட கேள்வி. சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்டது யாரு உங்ககிட்ட சொன்னாங்க? அப்படி எல்லாம் இல்ல. என்கிட்ட 2-3 பேர் சொன்னாங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்க நான் சிம்மம் இல்ல. அதாவது இப்படி நீங்க கஷ்டப்பட்டது உண்மையாகவே அது கஷ்டமாக இருந்தால் இப்ப கஷ்டங்கள் குறையும், மாறப்போகுதுன்னு அர்த்தம். குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். எங்க போகணுமோ அங்க போய் சேரலாம். எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு பார்க்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு எமோஷனல் டீலிங்ல ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது கட்டாயமா இந்த வருஷம் 2 பவுன் நகை வாங்கி வச்சுக்குவீங்க. அது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்களோட திறமைகள் வெளியில வர ஆரம்பிக்கும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு புகழ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு போக ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம். 2025 வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டுல போய் வீடு வாங்கலாம், அங்கேயே போய் செட்டில் ஆகலாம். இப்படிங்கிற அனைத்து தருணங்களும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் அட்டமதி சனி வரப்போகுது. வயிறு உபாதைகள், கால் உபாதைகள், குதிங்கால் வலி, பாதத்துல வலி, இதெல்லாம் வராம பாத்துக்கிறது பெஸ்ட். அது உங்க வைத்தியரை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். இந்த 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கார். குரு பகவானுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு மே மாசத்துக்கு மேல வருது. ஸோ 5ஆம் இடம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைகிறதுனால புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைச்சிரும். 2வது விஷயம் இந்த பரம்பரையா சில பேர் ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல கம்பெனி ஷேர்களை இந்த ஆண்டு வாங்கி வைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு படிப்பு வகைகள் இந்த ஆண்டு கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஃபாரின் போற யோகம், அந்த யோகம் கூடி வரும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நான் சொல்றது நல்ல பண வசதி உடையவர் ஒரு பார்ட்னராக வரக்கூடியது பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. மூத்தவர்களை மதிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே தாய் தகப்பன் காலில் விழுந்து வழிபட்டுட்டு இவங்க ஒரு காரியத்தை தொடங்கும் போது இந்த ஆண்டு பெரிய சக்சஸை இவங்க பார்ப்பாங்க. முன்கோபத்தை முதல் ஒரு சில மாதங்கள், அந்த மே மாசம் ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் முன்கோபத்தை தவிர்த்தாங்கனாலும் இவங்க ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அஷ்டமத்து சனி வருதே அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 6 சனி 8ஆம் இடத்துக்கு வராருக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் வெளிப்படும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த வியாதிகள் பிற்காலத்தில் வெளிப்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிற வியாதிகளை இறைவன் இப்போது இவங்க உடம்புல வெளிப்படுத்தி இதை குணப்படுத்தியும் தருவார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இவங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பா சார். சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி வரப்போகுது. ஸோ அதனால அவங்களுக்கான பாதிப்புகள் என்னென்னவா இருக்கும்? இல்ல, பிரமாணம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றது என்ன அப்படின்னா, 12 ராசிகள்ல சமசப்தமத்துல சனி பகவான் வரும்போது கண்டச்சனி, ஓகே, அது மாதிரி 8ஆம் இடத்துல வரும்போது அஷ்டமத்து சனி. இதுல கடகம் சிம்மத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ கடகராசி இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டது ப்ரீவியஸாக நமக்கு சனி மகரத்தில் டிராவல் பண்ணும்போது தான். அதனால சிம்மத்தை பொறுத்தவரை அவங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீண்ட நாட்களாக கல்யாணத்துக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்குன்னு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா? ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரை அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான், அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளைய லவ் பண்ணுவான், அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக அந்த வருஷத்தில் உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பான முறையில் உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி அடுத்தது நமக்கு அந்த செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. சார், நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான யோகங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025 அமைய போகுது? 40 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனின்னு வரைச்ச உடற்பயிற்சி ஃபுல் எக்ஸாம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வயிறு கால் தான். ராமலிங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி முக்கியமான ராசி யாருன்னா சிம்மம். அந்த முதுகு தண்டுவடத்துல இருந்து காலுக்கு போற நரம்புகளை தொந்தரவு பண்ணக்கூடிய கிரகம் தான் வேலை செய்யும். 6ஆம் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்றபடி லாபம் வர்றது, நகை அதிகமாக வாங்கக்கூடிய ராசி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது,
வீடு கட்டுறது, பிள்ளைகளுடைய நல்லது நடக்கிறது, குடும்பத்துல பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனா கூட லவ் கிடைக்கிறது, இல்லைன்னா கல்யாணம் கிடைக்கிறது, இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரியோர்கள் ஆசீர்வாதத்துடன் நல்லது நடக்கிறது, ஆடை ஆபரணம்லாம் அதிகமா வாங்கக்கூடிய ராசி, உள்ளூர் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவது, மனதில் இருந்த பாரங்கள் குறையிறது, கோயில் சாமி பூதம்னு திட்டின்னு இருந்து கோயில்லாம் நான் கும்பிட மாட்டேன்னு சொன்ன சிம்ம ராசிக்காரங்க மாலை போட்டுக்கின்னு கோயிலுக்கு ஓடுறது, வேல் குத்திக்கின்னு சாமி பின்னாடி சுத்துறது, அது முன்னாடி ஃபிகர் போதோ என்னன்னு தெரியாது, ஆனா கோயிலுக்கு போறது, எல்லா லெவல்லையும் படிப்படியாக எல்லா விதத்திலையும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள். வண்டிகள் கண்டிப்பாக மாற்றங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். ஆனா அந்த வண்டியில 150 கிலோமீட்டர் ஓடினாலும் நீங்க கட்டுப்பாடே 100 கிலோமீட்டர் தான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சீங்கன்னா போதும். பின்னாடி தூக்கி நிக்கிற மாதிரி சீட் இல்லாத வண்டி வாங்கினீங்கன்னா நல்லது. பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 இப்படிப்பட்ட வருடமா இருக்கு? இல்ல, கன்னிராசி வந்து கிட்டத்தட்ட நம்ம கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான். அவங்கள்ட்ட இருந்து சர்ப்ப கிரகங்கள், சர்ப்பகிரகமான கேது விலகுது. பிரமாணப்படி கன்னிராசிக்கு ராகு கேது நட்பா இருந்தாலும் சர்ப்பகிரகம் சர்ப்ப கிரகம் தான். அப்போ இந்த வருஷத்துல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணைனாலே எப்போதும் நம்ம கவனமாக தான் இருக்கணும், அதான் குளோபல் ரூலு. பட் இந்த வருஷத்தை பொறுத்த ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் காத்திருந்தவங்களுக்கு ஒரு நாத்து இருக்கு. அது மாதிரி சொந்த வீடு, மண், மனை யோகங்கள் உண்டு. தங்கம் நிறைய வாங்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசியில கேது இருந்ததை விட 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கார். ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இவங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையிலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. கடன்கள் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை வந்து இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கலாம்? கன்னிராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில பயணிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டுமா. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் துறையில வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. கலைஞர்கள் இருப்பாங்க பாருங்க, கன்னிராசியில் பிறந்த கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், இன்னும் கலையுடைய பல்வேறு பரிமாணங்களை சேர்ந்தவர்கள் ஹெல்த்ல அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பமும், மனசுல ஒரு வேதனையும், நம்ம நினைச்சபடி வாழ்க்கை இல்லையேன்னு ஒரு எண்ணமும் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு காலம் இப்போ உதயமாக போகுது. அதாவது அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் போறார். அப்ப இது நாள் வரை இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகும். பல மாணவர்கள், கன்னிராசியில பிறந்த மாணவர்கள் கணிதத்துறையில சாதிப்பாங்க. நிறைய பேருக்கு புதுசா பிளாட் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாகும். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு. ஓகே, வீடு மனை மூலயமா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய கனவுகள் தான் அது. இந்த வாட்டி இவங்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு அடிப்படையாக கடந்த 2-3 வருஷமாகவே ஒழுங்கான வேலை கிடைக்கல, ஒழுங்கா தொழில் நடக்கல, ஒழுங்கா எதுவுமே நினைச்ச மாதிரி வாழ முடியல, இப்படி ரொம்ப அழுத்து போய் இருந்தாங்க. வீட்லயே தொந்தரவுகள் இருந்தது. என்ன பண்ணி இப்படி உட்காந்துக்கிற, என்னதான் செய்ய போறேங்கிற மாதிரி நிர்பந்தங்களோடு வாழ்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய மகத்துவமாக இருக்கும். நான் முதல்ல சொல்றேன், சொந்த தொழில் பண்ணணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு முறையான தொழில் வாய்ப்புகள், முறையான வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். நம்பர் 1. இதுல இன்னொன்னு, நிறைய பேர் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணி துறவரம் போடுற மாதிரி இருந்திருப்பானுங்க. வீட்டுல சொல்லி சொல்லி பார்த்து அவங்களுக்கே அழுத்து போயிருக்கும். அவங்க எல்லாம் இப்ப நைஸா வந்து பெத்தவங்க கிட்ட என்னமோ சொன்னீங்களே, இப்ப பொண்ணு பாருங்களேன், இப்ப மாப்பிள்ளை பாருங்களேன், இப்படிங்கிற நிகழ்வுகளும் அங்க வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு, இந்த கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஆளாகணும்னு கற்பனையிலேயே வாழ்வாங்க. இருக்கிறத விட்டுட்டு பெருசா போகணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த உண்மை நிலவரம் இவங்களுக்கு இந்த வருஷம் புரியும். ஓ, நம்ம தகுதி இவ்வளவுதான், நம்ம உயரம் இவ்வளவுதான், நம்ம இதை பண்ணணும், பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் அவங்களுக்கு தோணும். ஆக என்னை பொறுத்தளவு இந்த கன்னிராசிக்காரங்க வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நல்ல ஸ்டைலா லைஃபை மேனேஜ் பண்றது, மொத்தத்துல மனசால அனுபவிக்க பிறந்தவங்க யாருன்னா 2025 இந்த கன்னிராசிக்காரங்க. கண்டிப்பா சார். 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கவனம் தேவை சார்? கன்னிராசி 2025 எல்லாம் சூப்பர் தான். குடும்பத்துல கவனமா இல்லைன்னா அது சூப்பர் கிடையாது.
அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. பர்சனல் லைஃப்பை கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யாருன்னா கன்னி. காதல் அமைப்பிலும் கவனமா இருந்துக்கோ. கொஞ்சம் பஞ்சாயத்து ஏதாவது பண்ண விட்டோன்னா அப்புறமா அவ்வளவுதான். நிறைய தாடி வளர்க்கக்கூடிய ராசி யாருன்னா காதல்ல கன்னி தான். ஆமா, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு விஷயம்தான் இந்த வருஷம் ரொம்ப நெகட்டிவ். மற்றபடி இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், தொழில் மாற்றம், வியாபாரம் மாற்றம், பேப்பர் எப்படா போடலான்னு காத்துன்னு இந்த கன்னி ராசிக்காரங்கெல்லாம் போடக்கூடிய டைம். ஏன்னா இன்னொரு வேலை ரெடியா இருக்கும். இல்லைன்னா வேற ஃபாரினுக்கு பாஸ்போர்ட், விசா, பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் கன்னி நல்லா வச்சுக்கலாம். இந்த வேலை செய்யறதுக்கு நான் வந்து மூட்டை தூக்கியாவது வியாபாரம் செய்யறது, மூட்டை தூக்குறதெல்லாம் அந்த காலம். அது போல ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யறேன்னு தைரியமா இறங்கி பெரிய சக்சஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரங்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்க. ஆனா என்ன பிரச்சனைனா கன்னியா ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே குடும்பத்திலையும் நோண்டுவீங்க, துணை அல்லது துணைவியாரையும் நோண்டுவீங்க. ஆனா இவங்க தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்றத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தேவையில்லாத எல்லாரையும் பகைச்சிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வரவங்கிட்ட எல்லாம் மாற நிமித்தின்னு சண்டை போடுவீங்க. எவனுக்காக சண்டை போட்டீங்கன்னா அவன் பதுங்கி ஓடி அவங்களோட கை குத்துப்பான். நீங்க தெருவில் தனியா நிற்பீங்க. ஸோ இதனால இந்த யாருக்கும் போயிட்டு மாற நிமித்துறதை மட்டும் விட்டுடுங்க. அதை மட்டும் பண்ணீங்கன்னா அப்புறமா 36 இன்ச்சு பாடி வந்து என்ன ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கங்க. இதுதான் டைமு கன்னிக்கு. மற்றபடி எந்த தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். காதல்ல வந்து ஃப்ரெண்டு கிட்ட சமாதான உடன்படிக்கை சொன்னீங்கன்னா அப்புறமா வேறதான், அது நீங்க பார்த்துக்க. உங்களுக்குள்ள பிரச்சனைன்னா சமாதானம் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாம குடும்பத்திலையும் லவ்லையும் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கின்னு கண்ணி நின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராமலிங்கம் சார், நீங்க சொல்லுங்க, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கும்? என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கலாம்? ஒரு புது வாழ்க்கையை துவக்கிறதுக்கு கரெக்டான நேரம் இது. அதாவது வேலைக்கு போகணுமா, படிக்கணுமா, சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, சொத்து சேர்க்கணுமா, நல்ல பெயர் புகழ் வாங்கணுமா, ஆடம்பரமா இருக்கணுமா, ஊரை விட்டு போகணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, என்ன வேணும்? ஒரு தனி மனிதன் என்ன யோசனையில் இருக்கிறாரோ துளாராசிக்காரரு, அந்த யோசனை அவருக்கு வெற்றி பெறும். அதற்கு தேவைப்படுகிற எல்லா உதவிகளும் பக்கத்தில் இருந்து அவருக்கு கிடைக்கும். அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் இந்த 2025 துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமா இருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு ஒரு பழமொழி சொல்றது உண்டு. அப்ப இவர் எங்க போனாலும் அந்த இடத்துல இவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது, நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல தள்ளி போன காரியங்கள்லாம் கடகடான்னு கல்யாணத்துல வந்து நிற்கும். அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வருடம். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த வருடமே இளைஞர்களுக்கு உண்டானதுன்னு சொன்னேன். அதுல துளாராசி இளைஞர்கள் மிக மிக பிரமாதமா தங்களுடைய இளமைக்கு தகுந்த வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. கட்டாயமா கார் வாங்குவாங்க. இந்த முதல்ல கார் வாங்குறவங்க, முதல்ல பைக் வாங்குறவங்க, இந்த முதல்ல ஒரு இடம் வாங்குறவங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறவங்க, ஃபர்ஸ்ட் கட்டுறவங்க, இந்த லிஸ்ட்ல பூரா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க இந்த வருஷத்துல நிறைய பேர் வந்து ஜாயின்ட் ஆவாங்க. அப்படி ஒரு நல்ல வருடமாக அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா சார். பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க, அவரு நிறைய யோகங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது துளாராசிக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லை, 2026 அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்கு. துளாராசிக்காரங்க வந்து 2012லேருந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள். இப்போல்லாம் துளாராசிக்காரங்கள்ட்ட போய் நம்ம உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நடப்போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு அளவுக்கு இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இதில் நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. கடன் மெயினாக அடையும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது மாதிரி இந்த 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு, மண், மனை, வாகன யோகம் நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. உப தொழில் ஆரம்பிக்க முடியும். வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா அந்த பயணங்கள் போகும்போது நம்முடைய உடைமைகளின் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். கண்டிப்பா சார். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட எதிர்பார்ப்பை வைக்கலாம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு?
துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த ஆண்டு. இருக்கிற ராசிகள்லயே மிகச்சிறந்த ராசியாக இந்த ஆண்டு பயன்பெற போற ராசி துலா ராசி. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல் காதல் விஷயங்கள் நிறைய பேர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றது, காதல் திருமணங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முற்பாதியில 8ஆம் இடத்துல இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் அது பாதிப்பை தருவார். ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆகாதவர். அவர் போய் 8ல் உட்காரும் போது அது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அவர்களை தயார்பட்டது. அடுத்து வரக்கூடிய ஆண்டில் அவர்கள் பெறக்கூடிய உயர்வுகள், 9ஆம் இடத்துல குரு வரார் பாருங்க, அப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆயிடும். இப்பவே அதுக்குரிய நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து அந்த புதனும் சூரியனும் மறந்துருக்கக்கூடியது மீடியா துறையை சேர்ந்தவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எழுத்து துறையை சேர்ந்தவர்கள் நிறைய அவார்டு வாங்கக்கூடிய வருஷமா அது இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாண செய்தி கூடி வரக்கூடிய ஒரு யோகம். அவங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, துளாராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ சொன்ன மாதிரி கடந்த சில வருஷங்களாக இருந்த பாதிப்பு படிப்பை கொடுத்துச்சு. ஆனால் அவங்க படிப்பு நல்ல மதிப்பெண் வாங்க முடியாமல் பண்ணிச்சு. அவங்க கிளாஸ்லேயே நல்லா ஆன்சர் பண்ணாலும் எக்ஸாமினேஷன் ஹாலில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க தொட்ட படிப்புகளிலெல்லாம் வெற்றி, கல்யாண விஷயத்தில் வெற்றி, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2025 வந்து ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா சார். செல்வி சார், நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான யோகங்கள் வந்து அவங்களுக்கு இந்த 2025ல அமைய போகுது? யோகங்கள்னா 9ல குரு வர்றது வந்து ஒரு யோகம்னாலும், துலாத்துக்கு வந்து சுக்கிரன் தான் அதிபதி. 3க்கு 6க்குரிய குரு 9ல வரனால பெரியவங்க எழுத்த நல்லா பார்த்து, அது ரொம்ப கவனமா பார்த்து. நாங்க சொன்ன நல்லதெல்லாம் நடந்தாலும் குடும்பத்துல இருக்க பெரியவங்களுக்கு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்னா உடனே பக்கத்துல இருந்து மருந்து கடையில மாத்திரை வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. டாக்டரை பார்த்து கூட்டின்னு போய் பக்காவா பார்த்துக்கணும். ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லக்கூடாது. தொலைதூரத்துல இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க டெய்லி பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் பெரிய கேப். அந்த கேப்னால குடும்பத்துல சொத்துக்கள்ல தொந்தரவு வரும். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அற்புதம் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்துல டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். உத்தியோகம் நடக்கும், தொழில் நடக்கும், வியாபாரம் நடக்கும், வண்டி வாகன மாற்றம் நடக்கும், பிள்ளைகளுக்கு சுபகாரிய தடை நடக்கும். அதெல்லாம் போயிடும். தைரியம் வந்துடும். துலா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கினே இருக்கும், குழப்பம் வந்துக்கினே இருக்கும். தனியா போய் பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி எல்லாரும் அழகு பார்த்தாங்கன்னா இது அழுவும். ஒவ்வொன்று இந்த அழுகுறதெல்லாம் மாறிடும், தெம்பாயிடும், ரொம்ப ஸ்டைலா ஆயிடும். துலாத்துக்கு நிறைய மேக்கப் போடுற ஆசையெல்லாம் வரும். ரொம்ப ஒரு தெம்பு வந்துடும். சரி நம்மளும் சூப்பர் தானேன்னு வரும். நிறைய ஜிம்ல இந்த வாட்டி ஃபீஸ் கட்டுறது யாருன்னு பார்த்தா துலா தான் இருக்கும். ஏன்னா தன்னை ஒரு நல்ல நிலைநிறுத்திக்கணும்னு வரும், பெரிய லெவலுக்கு வரும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி, ராகுவுடைய ராசி நட்சத்திரம் இருக்கிறனால எப்பாவது ஏதாவது கிறுக்குத்தனம் அப்படியே யோசிக்கும். அந்த யோசனை எல்லாம் இல்லாம அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த சமயத்துல நான் சொல்றது தான், கல்யாணம் எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க, பொண்ணு வரும் இல்லை பையன் வரும், இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு பஞ்சாங்கத்தை எழுதி வச்சுட்டு 60 வயசு எப்போ ஆகுதோ அப்போ பார்த்துக்கு. இந்த டைம்ல டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரக்கூடிய காலகட்டம் சுபிட்சமாக இருக்கும். எந்த ஒரு உத்தியோகம் வந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் சேருங்க. ஆனால் அந்த உத்தியோகத்தில் அடுக்கடுக்காக வேற வேற உத்தியோகமா போகக்கூடிய அமைப்பு. தொழில் தான் தொடங்கணும்னா தெரியாத தொழில் தொடங்கினா கூட சக்சஸ் ஆகக்கூடிய ராசி துலா. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 என்ன மாதிரியான ஒரு வருடமா இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்கள் என்னைக்குமே கொள்கை பிடிப்புடையவர்கள். ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேச்சரான அப்படி குணம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. எல்லா காரியங்கள்லையும் வெற்றி அவங்களுக்கு உண்டு. அவங்க வீட்டில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைனாலும் இந்த ஆண்டு ஃபிக்ஸ் ஆகும். முற்பாதி இப்படி யோகமா இருக்கு. பிற்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறை கருத்தரிச்சல்ல குழந்தை பிறக்குது. அந்த அமைப்பு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ரொம்ப நாளா அந்த சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய பையங்க, இந்த 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும், ஞாபக சக்தி வளரும். இதுவே 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆண்டு முழுவதுமே கவனம் செலுத்தணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு நல்ல அவங்களுக்கு கூடி வருமா. ஸோ நல்ல ஆண்டாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. 2025ல வீடு மனை யோகம் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்?
வீடுமனை யோகம்ங்கிறது ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி தான். வீடு, காரு, வாகனம் எல்லாருமே. அவர் போய் 5ஆம் இடத்துல அமரப் போகிறார் மீனத்துல. இப்ப இந்த வீடு வாங்குறவங்க சில பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் அங்க வீடு வாங்கலாம். தூர தேசத்துல இருக்கிறவங்க, ஊரை விட்டு மாறி வெளியூர்ல போய் வாழ்றவங்க, இவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்குறதுக்கு போகலாம். இந்த பூர்வீக சொத்துக்களை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது தகராறு வந்துடாம பார்த்துக்கணும். சார் சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா உண்டு. இருந்தாலும் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். தனஸ்தானமாக இருக்குது. காசு பணத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சில பேரோட புத்திசாலித்தனம் வெளியில வரும். இது வரைக்கும் எல்லாம் தெரியும், ஆனா எதுவுமே சரியா பண்ணிக்கல, கோவப்பட்டு டென்ஷன் பண்ணியே வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். இதை புரிந்து கொள்ளுகின்ற சக்தி இந்த 2025 இந்த விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்க வரும். அதே போல வீட்டுக்குள்ள வயதான தாத்தா மாதிரி சைஸ்ல யாரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருக்கணும். வயிற்று கோளாறு, ஜீரண கோளாறு, அதுலயும் குறிப்பாக மிட் நைட்ல உடம்பு சரியில்லாம போற கேஸ் எல்லாம் இந்த விருச்சகத்துல இந்த வருஷத்துல கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்ப ரெடியா கையில பணம் வச்சுக்கணும். இப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். 2025ல இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும், அதனால நீங்க இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் சார்? இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் நமக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் அந்த பயப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த அஷ்டமத்து குரு நம்ம எல்லாமே பயப்படுறோம். பட் மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த வருஷம் பிறக்கும் போதே லக்னாதிபதி நீசமாக இருந்தால் கூட 9ல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு டிப்ரெஷனில் போகக்கூடிய ஒரு ராசி. தான் டிப்ரெஷனில் போகிறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் டிப்ரெஷனில் போக வைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. பட் இந்த வருஷத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயணங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டில் வந்து பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வீடு, மண்மனை, வாகன அமைப்பு நல்லா இருக்குது. நான் வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் குடும்பத்தில். பொதுவாக இவங்க விட்டு கொடுத்து போகிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை சார்? என்ன திட்டினாலும் என்ன பரவாயில்ல, 2025ஆம் ஆண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க. ஹெல்த் செக்அப் தான் மெயின். மற்றபடி பணம் வர்றது, வண்டி வாங்குறது, வீடு டெவலப் பண்றது, இன்டீரியர் மாத்துறது, 2 பெட்ரூம் இருக்கிறவங்க 3 பெட்ரூம் போறது, சுபவரியம் ஏற்படுறது எல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்க குடும்பத்துல காப்பாத்தலாம், வெளியிடத்துல காப்பாத்தலாம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். குரு வந்தா குரு வந்துட்டு போதும். குரு வந்தா அஷ்டமத்துல ஹெல்த் தான், அதுக்குதான் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும். மற்றபடி குரு பார்வைக்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் உங்களுடைய அமைப்பு விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது நான்